பார்க்க போகிறது கிராமத்தில் செய்கிற மாதிரி நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு செய்ய போகிறோம். அதாவது நாட்டுக்கோழி ரசம் கூட சொல்லுவாங்க. ஸோ மண்பானையில் செய்ய போகிறவங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பொழுதும் குழம்புனாலே வந்து ரொம்ப திக்காக செய்யாமல் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூடான சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்குங்க. வேறு லெவல் டேஸ்ட்டு தான். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு செய்வதற்காக நான் இன்றைக்கி கரெக்டாக ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி சுத்தமாக க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இந்த 4 பொருட்களையுமே பார்த்திங்கன்னா கத்தியை யூஸ் பண்ணி கட் பண்ணாமல் அம்மியில் வந்து இடித்து போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உரலில் கூட இடித்து போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டெலாம் இடிப்போம்ல, அந்த மாதிரி சின்ன உரலில் இடித்து போட்டிருக்கேன். ஸோ இந்தமாதிரி இடித்து செய்யும் போது இந்த குழம்பு கொஞ்சம் தனி சுவையாக கொடுக்கும். ஸோ கட் பண்ணி சேர்த்துனா வந்து டேஸ்ட்டே மாறுபடும். ஒரு முறை செஞ்சு பாருங்களேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நாட்டுக்கோழி ரசம் செய்வதற்காக மண்பானை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய்ன்றது ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இது கூடவே பட்டை சிறிதளவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 4 மிளகு சேர்த்துக்கலாம். வேறு எதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டாம். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. அந்த மிளகாய் வந்து எண்ணெயில் வந்து வறுப்படும் போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். 2 பச்சை மிளகாய் இடித்து போட்டுக்கோங்க. இஞ்சி நான் இடித்து சேர்த்துருக்கேன். அதே போல் ஒரு 10 பல் பூண்டு இருக்கு இல்லையா, அதையும் இடித்து போட்டுக்கோங்க. இடித்து சேர்க்குறப்ப நல்லா டேஸ்ட் இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 15 சின்ன வெங்காயம் வந்து இடித்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து வெங்காயம், பூண்டு எல்லாம் இடித்து சேர்க்குறப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும். உப்பு தேவைக்கேற்ப சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்க வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வந்துச்சு, எல்லாம் சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 பெரிய தக்காளி வந்து நல்லா பழுது தக்காளியை பார்த்து நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணிச்சிருக்க நாட்டுக்கோழி இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி இந்த கறியெல்லாம் ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து வதக்கி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இந்த தண்ணியே வந்து இதுக்கு போதுமானதாக இருக்கும். ஒரு மூடி போட்டு குறைஞ்சி ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து ஒரு மிதமான ஹீட்லேயே இருக்கட்டும். இடையில அப்பப்போ கிண்டி கொடுங்க, அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம போட்டுக்க அந்த தக்காளி எல்லாம் மசிஞ்சிட்டு அந்த கறியிலேருந்து தண்ணி வந்து விட்டுருக்கு. அழகாக நிறமும் வந்து மாறி இருக்குது. கறி வந்து ஒரு 3/4 நல்லா வெந்து வந்துருக்கு. இப்போ நல்லா கிண்டி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு தண்ணி போல் இருக்கிறதுனால கொஞ்சம் காரம் தூக்கலாக போட்டோம், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம போட்டிருக்க அந்த மசாலா தூளுடைய ராஸ்மல் நல்லா வந்து வதக்கினதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. நம்ம ரசம் போல் வைக்கிறோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் தண்ணி வந்து தராமல் விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு வந்து கொதிக்க வச்சுக்க போகிறோம். ஸோ மூடி வந்து ஃபுல்லாக கவர் பண்ணது பொங்கி வந்து ஊற்றிடும். நல்லா தளன்னு கொதிச்சிட்ருக்கு. நல்லா கமன்னு வாசனை வந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய துண்டளவுக்கு நான் புளியை வந்து ஊற வச்சு எடுத்துக்கிற புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து அதிகமாக ஊற்றிக்க வேண்டாம். ஒரு சிறிய துண்டளவுக்கு புளி போட்டாலே போதும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பல் பூண்டு இடித்து போட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம கொத்தமல்லியோட தண்டு இருக்கு இல்லையா, தண்டு பகுதி அதையும் வந்து இடித்து போட்டுக்கலாம். ரசத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த மாதிரி சேர்க்கும்போது. அதே போல் ஃபைனல் டச் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா வந்து கொரப்பாக வந்து இடித்து எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து மிளகு ஜீரகத்துடைய ஃப்ளேவர் வந்து எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம். இந்த நாட்டுக்கோழி ரசத்தில் பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து பூண்டு, கொத்தமல்லி தண்டு, கொத்தமல்லி தழை, அதே போல் மிளகு ஜீரக பொடி சேர்த்துருக்கோம் இல்லையா, நல்ல ஒரு கமகமான வாசனை. கறி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆச்சு நம்மளுடைய நாட்டுக்கோழி ரசம். தண்ணி போல் இருக்கிறதுல காரம் வந்து தூக்கலாக போட்டுவாங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரொம்ப சல்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். மணக்க வாசனையான கிராமத்து முறையில் மண்சட்டியில் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம்.
சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு பெஸ்ட்டு மெடிசின், உடலுக்கு வலு சேர்க்கும் விதமாக நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி ஆயிருச்சு. சூடான சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தேங்க்யூ.